ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், ஆன்மீக ரீதியாகவும் சரி, அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. உங்களோட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையிலே இருக்கா மேம்? இருக்குமா. டைரக்டா ஓகே. இப்போ வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணால் உங்களை டைரக்டா சென்னையில் சந்திக்கலாம். அது வந்து மருத்துவ ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கலாம், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் பார்த்துக்கலாம் இல்லையா? ஓகே மேம், சிறப்பு. ஏன்னா மக்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஸோ மக்களே, வீடியோவில் நம்பர் இருக்குது, மேடமை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்டாஃப்ஸ் பேசுவாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை டைரெக்டாக நீங்கள் சென்னையில் டைரெக்டாகவும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கட்டும் அப்படின்னு தான் மேடம் கிட்டே டைரெக்டாக கேட்டேன். மேம், இன்னைக்கான டாபிக் போயிடலாம் மேம். நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டு முறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்னென்னா, மகாலட்சுமிக்கு பிடித்த சப்தங்கள்லாம் என்னென்ன? ஏன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரியான சப்தங்கள்லாம் இருந்ததுன்னா உடனே வந்துருவாங்க அப்படின்னா என்ன சப்தம் மேம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே அவளை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, கடவுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் ஒரு இடத்துல தங்காதவ தான் மகாலட்சுமி தாயார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு வர வைக்கணும், அவளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம நிறைய விஷயம் பண்ணணும். அதில் நீங்கள் வந்து கேட்டிருக்கிறது அவளுக்கு பிடிச்ச சத்தம் மட்டும் கேட்டிருக்கீங்க. அவளுக்கு பிடிச்ச சத்தம் அப்படின்னாமா, அவள் வந்து பாருங்கள், கடல்லேருந்து தோன்றினவ, பார்க்கடல்லேருந்து வந்தவ அப்படின்றதுனால கடல்லேருந்து வரக்கூடிய அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவீங்க, கடல்லேருந்து தான் மீன் வருது, மீனும் பிரியமான வஸ்தா அப்படின்னு. அது கிடையாது. அது கண்டிப்பாக கேட்பாங்க, அதுக்காக நான் சொல்லிடுறேன். அதாவதுமா, கடல்லேருந்து வரக்கூடியது அத்துணையும் பிரியமான வஸ்து அப்படின் போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சோழி, சிப்பி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம அவளுக்கு சத்தம் அப்படின்னும் போது அலைகளோட ஓசை சத்தம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதை நான் சொல்லலை, அவளே சொல்லியிருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுனோட சத்தம், பசு வந்து கத்துது பார்த்திங்களா, மான்னு, அந்த சத்தம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி எந்த வீட்டில் அந்த கொலுசு சத்தம் நிறைஞ்சு இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிறைச்சி இருப்பா அப்படிம்பாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க குழந்தையாகவே இருந்தால் கூட காலில் வந்து ரொப்பி சலங்க வச்சு, நிறைய சலங்க வச்சு ஒரு கொலுசு போடுவாங்க இல்லைங்களா? இன்றளவும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும், பெண் குழந்தை அப்படின்னாலே அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் நிறைய சலங்க வச்சு கொலுசு போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிரியமானது. நம்ம வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, மகாலட்சுமி பிறந்திருக்காப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆதலால் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா நல்ல காலில் நிறைய சலங்க வச்சு நம்ம வந்து கொலுசு போடணும். இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு சின்ன வயசு, ஒரு 3 வயசு வரைக்கும் நம்ம சொல்கிறது கேட்குது. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு, எல்கேஜி போச்சுனாலே கொலுசுலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இருந்தாலும் அந்த மாதிரி கொலுசு நிறைய போட்டு, அந்த சலங்கை நிறைய போட்டு குழந்தைங்களுக்கு கொலுசு போடுங்க. இல்லைங்க, பொம்பளை பிள்ளை இல்லை வீட்டில் அப்படின்னா அந்த குடும்ப தலைவி காலில் நிறைய சலங்கை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கையில் வந்து 2 கையிலையும் கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க. இந்த கண்ணாடி வளையல்னோட ஓசை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், கொலுசுனோட சத்தம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குருவிகள் நிறைய வந்து கத்திட்டே இருக்கும். குருவிகள் அப்படின் போது இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிளி வந்து கவர்மெண்ட் இப்போ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் சுதந்திரமாக பறந்து வாழக்கூடிய குருவிகளை நம்ம வைக்க முடியாது, பறவைகளை நம்ம வைக்க முடியாது. ஏன்னா ஒரு விதத்தில் அவங்களோட சுதந்திரத்தை நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன மாதிரி குருவிகள் வைக்கலாம் அப்படின்னா, இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களாம்மா, இந்த லவ் பேர்ட்ஸை வைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசுமையை ரொம்ப விரும்புவாங்களாம். பச்சை கலரில் எது இருந்தாலும் அந்த குழந்தைங்க சாப்பிட்ருமா. அப்போ என்ன பண்ணுமா, நிறைய விஷக்கள்ளி செடியை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்க இறந்துருமா. அப்போ அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற விதமாக, அதாவது நம்மளுக்கும் நல்லதும் இருக்கணும், தாயாரினோட கடாட்சமும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயமும் செய்யணும். அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்கும் போது அந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வைக்கிறோம், அதுங்களோட ஒரு சுதந்திரத்தை நம்ம கெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. பெரிய கூண்டா வச்சு கொஞ்சமாக குருவி வச்சுக்கோங்க, அதாவது இந்த லவ் பேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கூண்டு, 1000 கூண்டில் ஒரு 5 குருவி 6 குருவி வச்சுக்கோங்களேன். அவங்க சுதந்திரமாக திரிஞ்சு வருவாங்க. அவங்களுக்கு பச்சை ரொம்ப பிடிக்கும், பசுமை ரொம்ப பிடிக்கும், கீரைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய கீரைகள் வாங்கி போடலாம்.
இந்த குருவிகளோட ஓசை எங்கே ரம்மியமாக கேட்டுட்டே இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் இருப்பா. அப்போ நம்ம மைனாவையோ குயிலையோ நம்ம வைக்க முடியாது இல்லைங்களா. குயிலினோட சத்தம் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் நம்ம அதை வந்து சுதந்திரமாக வந்து பறக்கிறது திரியறது, அதை நம்ம பிடிச்சி அடித்து அதை வந்து நம்ம வதைக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாருங்கள், இப்போ பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சோழி வச்சு இந்த பல்லாங்குழி விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. அந்த சோழி வச்சு பல்லாங்குழி இப்போ குடும்ப தலைவிகள்லாம் காலையிலேயே வேலை முடிச்சுட்டு ஒரு 4 வீடு 5 வீடு சேர்ந்துப்பாங்க, வந்து பல்லாங்குழி எல்லாம் வச்சுட்டு அந்த சோழியை வச்சு தான் விளையாடுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கூட சோழி கிடையாது, பல்லாங்குழி விளையாடுவாங்க. இந்த புளியங்கொட்டை இருக்குது பார்த்திங்களாமா, அதை வச்சு விளையாடுவாங்க. ஆனால் சோழி வச்சு நம்ம பல்லாங்குழி விளையாடுறோம் அப்படின்னா அந்த சத்தம் மகாலட்சுமி தாயாருக்கு ரம்யமாக இருக்குமா, காதில் தேன் பாயிரா மாதிரி இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, இப்போ நம்ம பல்லாங்குழி விளையாடுறதுக்கு ஏது நேரம், நம்மளுக்கு தெரியாது, பல்லாங்குழி விளையாடவே தெரியாது, இருந்தாலும் அதுக்கும் மேலே வந்து விளையாடுறோம் அப்படின்னா நேரம் கிடையாது. ஏன்னா எதிர் வீட்டில் யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, பின்னாடி வீட்டில் யார் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போ எதிர் வீடு பக்கத்து வீடு பார்ப்போம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து ஈர்க்கணும். ஒன்று அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும், இல்லைனா நல்ல வசதியாக இருக்கணும், இல்லை சந்தோஷமாக இருக்கணும். அப்போ பார்த்து பொறாமப்படுறதுக்கு தான் நம்ம அவங்கள பார்க்குறோமே தவிர வேறு எதுக்கும் நம்ம பார்க்குறதில்ல. அது ஒரு விதத்தில் நல்லது தான், அந்த பொறாமப்படுறது அப்படின்றத ஒதுக்கிட்டா ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா கலிகாலம் அப்படின்றதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சோழிகள் இருக்குது பார்த்தீங்களாமா, அந்த சோழிகள்லையும் மஞ்ச சோழி அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் கிடைக்கும். இந்த பூஜை சாமான்லாம் விற்கிற இடம், அதுக்கு மேலே அது ஆன்லைனில் கிடைக்குது. மஞ்ச சோழி வந்து ஒரு மங்களகரமான விஷயமா கருதப்படுதுமா. அப்போ அந்த மஞ்ச சோழி வாங்கிக்கணும். மஞ்ச சோழி வந்து பார்த்திங்கன்னா கணக்கு ஒரு 108 51 அந்த மாதிரி கணக்கு 21 அந்த மாதிரி வாங்கி ஒரு கண்ணாடி பவுல், கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கணும். பொதுவாக கண்ணாடியும் மகாலட்சுமியோட சுரூபமாக கருதப்படுது. அதனால் அந்த கண்ணாடிக்குள்ளே இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 108 சோழி ஒரு பெரிய பவுல் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தினமுமே காலையில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வெளியே வந்து சாணம் தெளித்து கோலம் போட்டு, இல்லை வெறும் தண்ணி தெளித்து கோலம் போட்டு, வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது, கொஞ்சமாவது மஞ்சள் அதில் போட்டு தெளிக்கணும். கோலம் போட்டுட்டு அடுப்பில் வந்து அடுப்பு தட்டை க்ளீன் பண்ணிட்டு, அடுப்பு மேலே வெளியே வாசலுக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு, அடுப்புக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு, போஜனமில் வந்து விளக்கு ஏற்றிட்டு, விளக்கேற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நினச்சி விளக்கேற்றணும். புரியுதுங்களா. மகாலட்சுமி தாயாரை நினச்சி நம்ம விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சோழி இருக்குது பார்த்திங்களா, அந்த சோழியை வந்து கையில் எடுத்து இப்படி போடணும். போடும்போது வெறும்னே போடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமி தாயே சரணம், மகாலட்சுமி தாயே சரணம் அப்படின்னு போடலாம். இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. விளக்கேற்றும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுறது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சோழி எடுத்து போட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ, எனக்கு 10 முறை சொல்ல முடியுங்க, 100 முறை சொல்ல முடியும், 20 முறை சொல்ல முடியும், இல்லை 3 முறை சொல்ல முடியும், பரவாயில்ல. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு கீழே போடுங்க, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் நல்லா கேட்கணும் அந்த கண்ணாடியில். அந்த மாதிரி நம்ம காலையிலையும் மாலையிலையும் செய்யும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி நிறைஞ்சி இருப்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவளோட கடாட்சம் கருணை பார்வை அப்படின்றது நிறைஞ்சிருக்கும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெருசாக வந்து சண்டை சச்சரவு அப்படின்றது இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு உதவணும். அந்த 4 பேருக்கு உதவணும் அப்படின்றது இப்போ மனுஷங்களுக்கு உதவுற மாதிரி யாருக்கும் பழக்க வழக்கங்கள் இல்லை. அப்போ அந்த 4 பேர் அப்படின்னு யாரை வச்சுக்கலாம் அப்படின்னா உயிரினங்களை வச்சுக்கலாம். பொதுவாக வந்து பாருங்கம்மா, இப்போ தெருக்களில் நிறைய நாய்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தெரு நாய்களுக்கு நம்ம உணவளிக்கிறோம் அப்படின்னும் போது இது வெறும் சேவை, வெறும் ஒரு தர்மம் அப்படின்னு கூட, தானம் அப்படின்னும் நினைக்காம அதுக்கும் மேற்பட்டு ஒன்று நினைக்கலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தரோட சுய ஜாதகத்தில் கேது பகவான் நல்லா இல்லை. கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். கேது வந்து பாருங்கள், இப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் 6ஆம் பாவத்தில் கேது இருக்கார். அப்போ கேது சார்ந்த நிறைய மனநோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கேது நல்லா இருக்குன்னாலும் நல்லா இல்லைன்னாலும், இப்போ 5 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கேது நல்லா இல்லாமல் இருப்பார்ல. அப்போ அந்த மாதிரி தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது மூலிமா, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம உணவளிக்கிறது மூலிமா கேது அங்கே சாந்தி ஆவார், கேது பிரீத்தி ஆவார். அப்போ உங்களுக்கு மனசு திருப்தி, ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் அப்படின்றதும் வரும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அதுக்கான பிரதிபலன்களும் பலாப்பலன்களும் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். யார் ஒருத்தர் நேர்மையாக நாணயமாக மற்றவங்களை கெடுக்காமல், மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டது நினைக்காமல், மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல்
தான் உண்டு தான் வேலை உண்டு, வீட்டில் இறை வழிபாடோட 4 உயிரினங்கள் கஷ்டப்படும் போது ஐயோ பாவம் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் எடுத்து போய் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க பார்த்தீங்களா அந்த உயிரினங்களுக்கு, அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிலைச்சு நிற்பாம்மா. ரொம்ப அழகா சூப்பரா சொன்னீங்க மேம். எந்த மாதிரியான சப்தங்கள்லாம் மகாலட்சுமிக்கு பிடிக்கும், அதே சமயத்துல மகாலட்சுமி நம்ம இல்லத்திற்கு வந்தாலும் அவங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா இருந்தது மேம். நன்றி. நன்றி.